உங்களுக்கு எவ்வளவுதான் மேக்கப் நாலேஜ் இருந்தாலும் ப்ராடக்ட்டை கரெக்டா சூஸ் பண்ணி வாங்க தெரியலன்னா நீங்க நினைக்கிற ரிசல்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது. ஹாய், ஐ எம் அனிதா, சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரைனர். இந்த வீடியோல கரெக்டான மேக்கப் ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ப்ராடக்ட் 1, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசரும் வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசருமே யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்னுக்குமே நீங்க எப்பயுமே வாட்டர் பேஸ்ல இருக்கிற மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா கண்டிப்பா வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். கிரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுல ஒரு டூயி ஃபினிஷ் வேணும் நமக்கு, அந்த மாதிரி போறப்போ நம்ம கிரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் 2, பிரைமர். பிரைமர் சூஸ் பண்றதுலயும் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆயில் ஸ்கின்னா இருந்தா ஜெல் பேஸ் பிரைமரையும், அதே போல போர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல போர் மினிமைசர் அந்த மாதிரியான பிரைமர்ஸ் யூஸ் பண்ணோம்னா பெஸ்டா இருக்கும். ட்ரை ஸ்கின்னா இருந்தா நம்ம கிரீம் பேஸ் பிரைமர் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் 3 வந்து பிளஷ். பிளஷ் வந்து யூஸ் பண்றதுலயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆயில் ஸ்கின்னா இருந்தா நம்ம பவுடர் பேஸ் பிளஷ் போய்க்கலாம். இப்போ ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரீம் பேஸ் பிளஷ் போய்க்கலாம். உங்களோட பிளஷ் ஸ்டே வந்து லாங்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.